வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வரக்கூடிய 27ஆம் தேதி ஸ்ரீராமநவமி. ஸ்ரீராமநவமி அன்னைக்கு சீதா கல்யாணம் கூட நிறைய இடத்துல நடக்கும். பத்ராச்சலத்துல ரொம்ப விசேஷமா பண்ணுவா. அந்த ஸ்ரீராமநவமி அன்னைக்கு சில பேர் ஆத்துலயுமே ரொம்ப நன்னா பூஜை எல்லாம் பண்ணி அந்த கல்யாண சாப்பாடு ஃபுல்லுமே பண்ணுவா. கல்யாண சமையல் அப்படின்னாலே கண்டிப்பா வடை அப்படிங்கிறதும் இருக்கும். எப்பயும் நம்ம உளுந்து வடை, இல்ல முப்பருப்பு வடை, கடலைப்பருப்பு வடை, துவரம்பருப்பு வடை, இந்த மாதிரி நிறைய வகையான வடைகள் நம்ம சேனல்லயே இருக்கு. நம்ம வீட்லயே நம்ம எல்லாருமே பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம டிஃபரெண்டான ஒரு பருப்பு வடை பண்ண போறோம். நம்ம எப்பயும் பண்ற வடையை விட இது இன்னும் கிறிஸ்பியாவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும், ஃபைபர் அண்ட் புரோட்டீன் ரிச்சா இருக்கும். டேஸ்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். எப்பயும் நம்ம பண்ணி சாப்பிடுற வடையை விட இந்த பருப்பு வடையோட டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி மட்டும் இல்ல, ரொம்ப ஹெல்த்தியான இந்த வடையை குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சை பயிறு, 1 கப்பு கொண்டைக்கடலை, இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கும் இல்லையா, இந்த கொண்டைக்கடலை, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச கொண்டைக்கடலையும் பச்சை பயிரும் பாருங்க 4 மணி நேரத்துல நல்லா ஊறிடுத்து பாருங்க, சாஃப்டா ஊறிருக்கு. நம்ம தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லா ட்ரைன் ஆயிடும். ஒரு மிக்சி ஜார்ல 6 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம். தண்ணி விடாம நம்ம இதை கிரஷ் பண்ணி எடுத்துக்கணும். பச்சை பயிரும் கொண்டைக்கடலையும் நம்ம தண்ணி ட்ரைன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, நல்லா ட்ரைன் ஆயிடுது. இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு குறப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். 2 தடவையா அரைச்சிக்கலாம். பாருங்க, 2 ஈடா அரைச்சி நான் ஒன்னா கலந்து வச்சிருக்கேன். இதை போல கொஞ்சம் குறப்பா நம்ம அரைச்சிக்கணும். அப்பதான் வடை நல்லா மொறுமொறுன்னு வரும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, தண்ணி ட்ரைன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு அப்படியே போட்டு அரைச்சிருக்கேன். பொடியா கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை, தாராளமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவோட பதமும் கரெக்டா இருக்கு. இப்படி அழகா உருட்டுறதுக்கு வருது பாருங்க. வடை பண்றதுக்கு நமக்கு எந்த சைஸ்க்கு வடை வேணுமோ அது தகுந்த மாதிரி மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி அழகா உருட்டிக்கலாம். எல்லா மாவையும் கூட நம்ம இது போல உருட்டி வச்சுட்டோம்னா டக்குன்னு தட்டி போட்டுடலாம், ஈஸியா இருக்கும். இது போல சின்னதா வாழை இலையோ இல்ல ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்ல கையில கூட நம்ம தட்டி போடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளங்கையால இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓரமெல்லாம் மெல்லிசா இருக்கும், சென்டர்ல கொஞ்சம் திக்கா இருக்கும். இப்படி இருந்தா இதெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சென்டர்ல உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். எண்ணெய் சூடா எடுத்து நம்ம தட்டி வச்சிருக்கிற வடைய பொறுமையா எண்ணெயில டிராப் பண்ணிடுவோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம வடையை தட்டி போட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லயே திருப்பி விட்டு நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துக்கணும். இது போட்ட உடனே திருப்பாம கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கணும். 2 சைடு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, 2 சைடு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. கோல்டன் கலர்ல பிரமாதமா வந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியறது. மேல லேயர் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். இதே மாதிரி தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். வடை பாருங்க ரொம்ப பிரமாதமா ரெடி ஆயிடுது. அல்லது கொண்டைக்கடலை, பச்சை பயிறு இது ரெண்டுமே அதுல நிறைய புரோட்டீன் இருக்கும். அந்த தோலோட நம்ம சேர்த்துக்கிறதுனால நிறைய ஃபைபரும் நமக்கு கிடைக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கிரன்ச்சினஸ் அதுல ஜாஸ்தியா இருக்கும். வடை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. நம்ம இப்ப பிரசாதம் எடுத்துக்கலாம். மேல நல்லா ஒரு லேயர் ஃபுல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். டேஸ்ட் பிரமாதமா இருக்கு. இந்த தோலோட சேர்த்து அரைச்சதுனால இந்த டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா கிறிஸ்பியாவும் வந்திருக்கு. பொரிக்கிறச்சே ரொம்ப எண்ணெய் குடிக்கல. இந்த வடையை நம்ம பிரசாதமாவும் பண்ணிக்கலாம், இல்ல டீ டைம் ஸ்நாக் மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம்.
இல்ல கலந்த சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் அதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் பண்ணிக்கலாம். எல்லாத்தோடையுமே இது சூப்பரா மேட்ச் ஆகும். நம்ம பண்டிகை நாள்ல பண்ணதுனால நம்ம இன்னைக்கு வெங்காயம் எல்லாம் சேர்க்கல, நிறைய தேங்காய் சேர்த்து பண்ணிருக்கோம். இந்த தேங்காய் வாசனையுமே ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற நாட்களை நம்ம சாதாரணமா பண்ணும்போது பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த வடைக்காக நம்ம கொண்டக்கடலையும் பச்சை பயிரும் ஊற வைக்கும் போது மேக்சிமம் 4ல இருந்து 5 மணி நேரம் அது அந்த அளவுக்கு ஊற வச்சா போதும். ரொம்ப அதிக நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அரைக்கரைச்சு அந்த பருப்பு நிறைய தண்ணி குடிச்சிருக்குமா, நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்காது. பொரிக்கும் போது கிறிஸ்பியா இருக்கும். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்து கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். பொரிக்கரிச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு ஸ்டவ் ஃபிளேம் மீடியம் பண்ணிட்டு வடையை தட்டி போட்டுக்கணும். ஆனா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் பொரிச்சுட்டு எடுத்துக்கணும். அடுத்த ஈடு போடுறதுக்கு முன்னாடி திரும்ப எண்ணெயை சூடு பண்ணிட்டு மீடியம்ல வச்சு திரும்பி நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த ப்ராசஸ் நம்ம ரிப்பீட்டா பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போதுதான் வடை மேல் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள சாஃப்டாவும் இருக்கும், உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். ஹை ஃபிளேம்லயே வச்சு பொரிச்சிட்டோம் அப்படின்னா உள்ள அப்படியே மாவாவே இருந்துரும், மேல ரொம்ப ப்ரௌன் ஆயிடும். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஸ்ரீராம நவமிக்காகட்டும் இல்ல மத்த நாள்ல உங்களுக்கு அது கிறிஸ்பியா சாப்பிடணும் அப்படின்னு தோணினாலும் இந்த ஹெல்த்தியான கொண்டக்கடலை பச்சை பயிர் வடைய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும், டிஃபரெண்டா நல்ல டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.